ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா போராடணும். அப்படி போராடி ஜெயிச்சா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழக்கணும். இழக்கிற விஷயம் சாதாரணமாக இருந்தால் ஒன்றும் இல்லை. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இழந்த விஷயத்தை மனசு தேடிச்சுன்னா ஜெயிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. அண்ணா இங்கே வாங்க. பல்ப் எங்க? சொன்னால் தான் எல்லாமே பண்ணுவீங்களா? போய் எடுத்துகிட்டு வாங்க, டைம் இல்லை, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ணா பல்ப் அங்கே, அவங்கள்ட்ட போய் கொடுங்க. என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கு. மார்னிங் ப்ரோ. டைம் என்ன? அலாம் வைக்க மறந்துட்டேன் ப்ரோ. பேமெண்ட் வாங்கவும் மறந்துடுறியா? சாரி ப்ரோ. ஏன் ப்ரோ டென்ஷனாக இருக்கீங்க? என்ன சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர்? அவருக்கு என்ன, ஊர்லேருந்து கிளம்பி வரவா இல்லையா? அவருடைய கதையை படமாக பண்ணணும்னு கிளம்பி வந்துட்டாப்ல. அதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, அதில் அவரே நடிப்பாராமா, அவரே டைரக்ட் பண்ணுவாராமா. நம்மளாம் மோக்க மாதிரி உட்காந்து இருங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். பயோபிக் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஷேக்ஸ்பியர். அதானே ப்ரோ? ஏன்டா அவன் அப்படி தானே ப்ரோ? சிரிச்சிங்கல்ல, கேட்டுருச்சு போல. போங்க. நீ மூடு. மாட்டான்டா சாவு. வச்சாதான் கரெக்டாக வரும். இல்லை அங்கே பார்த்துக்க, அங்கே வச்சு அந்த ஆங்கிலேருந்து லைட் எடுக்க முடியாது. அதனால் இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடு. ஓகேவா? என்னெல்லாம் ரெடியா? சார் சரி, இங்கே பாருடா. டைரெக்டாக தனித்தனி க்ளோஸ்அப்ஸ் வச்சுக்கோ. டைட் மிட் க்ளோஸ்அப் வை. இடையில எங்கேயாவது எமோஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா கட் பண்ணலாம், வேண்டாம். அப்படியே கம்ப்ளீட் ஷார்ட்டாக போயிடலாம். சரியா? ஓகே சார். வேறு ஏதாவது? இல்லை ஓகே நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். போட போய் கேமரா அதுக்கு தான் போகிறேன். போ சீக்கிரம் போ. ஃப்ரேம் ஓகேவா? ஓகே ஓகே கொஞ்சம். ஓகே சார் அங்கே பாருங்கள். அப்படி நீங்கள் அம்மா நீங்கள் அப்படியே சாரை பாருங்கள். அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருங்க. I love you.
கேமரா ரோலிங். டேய் டேய், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ற? அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ஆக்ஷன். ஹாய் சித்து. நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. நீ பார்க்கறத பார்த்தா திரும்ப இவளா இப்படி இருக்கு. நைஸ் டு see you சித்து. அப்படியே இருக்க, கொஞ்சம் தாடி மட்டும் வளர்ந்துருக்கு. ஓ, இப்போ டைரக்டர் சித்துல. ரெண்டு அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம், அதில் ஒரு sci-fi ஃபிலிமுக்கு மட்டும் 18 அவார்ட்ஸ். டைரக்டாக ஒரு ப்ரொடியூசர் கமிட் பண்ணார். ஆனால் நீ சொன்ன பட்ஜெட்டுக்கு அவங்க ஒத்து வரல. நிறைய ப்ரொடியூசரை பார்த்த, நீ நினச்சது நடக்கலை. அதனால் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட ப்ரொடியூசர்கிட்டயே போனேன். ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த டைம் லவ் ஃபிலிம். இப்போது டைரக்டர் அண்ட் ஆக்டர் சித்து. சாரி சித்து, உன் பிஸியான டைமை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கல. இல்லை லேக்கா, ஒரு 10 நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். எனக்கு தெரியும் சித்து, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம ஏன் பிரிஞ்சோன்னு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக மறந்துருப்பேன். நானே சொல்கிறேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் முக்கியமான விஷயம் பேசணுன்னு என்னை பார்க்க வர சொன்னேன். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுடா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. என்ன சொல்லு. லேக்கா, நான் சொல்கிறத நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஹே வெயிட், நீ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ். கண்ணமோடு. நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் கேளு. ஹே ப்ளீஸ். நான் தான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டே இருக்கல, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன சொல்கிறேன்னு கூட கேட்க மாட்டியா? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? சரி சொல்லு. லேக்கா, நமக்குள்ள ஒரு 3 இயர்ஸ் பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். பிரேக்னா புரியல. நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்க்காம பேசாம இருந்துடலாம்னு சொல்கிறேன். சித்து, விளையாடாத. நான் எதுக்கடி உன்கிட்ட விளையாட போகிறேன்? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு எதுவுமே வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு மட்டும். ஓ, ஏன் திடீர்னு? சரி லேக்கா, நீ என்னை நல்லா பார்த்துக்கிற. நான் டவுன் ஆகும் போது கேர் பண்ணுறதும் சரி, அளவுக்கு மேலே என் மேலே லவ் காட்டுறதும் சரி, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே, இதெல்லாம் நீ என் மேலே வச்சிருக்க லவ் தான்னு ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இது எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு புரியல. நான் உனக்கு பண்ணக்கூடாதா? நான் வேற யாரோவா உனக்கு? அப்படி சொல்லலடி. நீ என்னை நல்லா பார்த்துக்கிற, ஆனால் என்னால் தான் உனக்கு எதுவுமே பண்ண முடியல. என் ஃப்ரெண்டு கிஷோரை எடுத்துக்கோ. அவன் சொல்கிறான், உன் ஆள் உன் லைஃப்பில் இல்லைன்னா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன், என் ஃபேமிலி கூட அந்த பொண்ணு உன் லைஃப்பில் இல்லைன்னா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன். ஏன் லேக்கா, நீ இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? என்னடா பேசுற? நான் யார் உனக்கு? இன்னைக்கு உன் லவ்வர், நாளைக்கு உன்னோட வைஃப்டா. நான் பண்ணாம யாருடா உனக்கு பண்ணுவா? சரி, சினிமா தான் உனக்கு முக்கியம்னு சொன்னேன். போய் அச்சீவ் பண்ணு. எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். அது வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதைத்தான் இப்போ வரைக்கும் பண்ணுறேன். இதை தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். நீ எனக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன், ஆனால் என்னால் தான் உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த கில்ட் எனக்கு வேணாம். இனிமேல் நானே முட்டி மோதி வந்துக்கிறேன். ஓ, இது மற்றவங்க பேசுகிறாங்கனால முடிவெடுத்தியா, இல்லை உனக்கே கில்ட் ரெண்டுமே ஆகுறதுமே தான். ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிற?
அப்படி நீ எனக்கு ஏதாச்சும் திருப்பி பண்ணுனா நீ ஆசைப்பட்ட விஷயத்த ஜெயிச்சு காட்டு. அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடு. அதுதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். இதுக்கு மேல நான் இல்லாம நீ என்னடா பண்ணுவ? வா என்கிட்ட வா. ஏய் படாதடி. உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா? நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதா? என்ன ஆள் ஆளுக்கு அந்த பொண்ணால தான் நீ இருக்க, அந்த பொண்ணு இல்லைனா உனக்கு வாழ்க்கையில கடவுள் கொடுத்த வரம் மயிர்னு பேசிச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு புரியல, என்ன நினைச்சிருக்கீங்க என்னை பத்தி? அப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாம சினிமால சான்ஸ் கிடைக்கலையா டாக்ஸி ஓட்டுவேன், இல்லையா ஹோட்டல்ல எச்சலை எடுப்பேன், இல்லையா மூட்டை தூக்குவேன், இல்லைனா செருப்பு தைப்பேன், இல்லைனா பிச்சை எடுப்பேன். இது எதுவுமே இல்லையா தப்பான தொழில் செஞ்சு கூட என்னை பத்தி எவ்வளவு வேணாலும் தப்பா அசிங்கமா பேசிக்கோ. ஆனா உன்னை நீயே இறக்கி என்கிட்ட தப்பா பேசுன அவ்வளோதான். இப்ப என்ன, உனக்கு 3 years என்கிட்ட இருந்து பிரேக் வேணும் அவ்வளோதானே? எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. வரேன்னு சொன்னேன். 4 years ஆச்சு. அவ இருக்காளா செத்துட்டாளா? அப்படியே விட்டுட்டல சித்து. லவ் பண்ற வரைக்கும் பின்னாடியே சுத்துவீங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க லைஃபை நாங்களே தனியா பாத்துக்கிறோம்னு விட்டுட்டு போயிருவீங்க. உங்க லைஃபை நீங்களே பாத்துக்கிறதுக்கு நடுவுல நாங்க எதுக்கு? நீங்க போடுற டிராமாக்கு எங்களை பப்பட் மாதிரி யூஸ் பண்றீங்களா? லேக்கா அழாத, சொல்றது கேளு லேக்கா. போதும் சித்து, நீ சொல்லி நான் கேட்டது எல்லாமே போதும். 4 வருஷமா பைத்தியமா இருந்தது போதும். எங்க அப்பா அம்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது போதும். போதும் போதும் போதும். ஆமா, நான் உன்னை வெயிட் பண்ண வச்சேன். என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக உன்னை விட்டுட்டு வந்தேன். நான் இருக்கேன் நீ சொல்லியும் நீ வேண்டான்னு நான் தான் சொன்னேன். உன்னை விட்டுட்டு தப்புதான். ஆனா நான் வந்தலேக்கா, நான் வந்த உனக்காக. 3 வருஷம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா 1 வருஷம் கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியல. வந்த உன்னை பார்த்த, கிரீன் சாரி, கழுத்துல நெக்லஸ், கையில என்கேஜ்மெண்ட் ரிங். ரொம்ப அழகா இருந்த, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட. இதுக்கு முன்னாடி நான் அப்படிலாம் பார்த்ததில்ல அலேக்கா. உன் அப்பா சொன்னார், என் பொண்ணு அழறதுக்கு பெரிய காரணமே நீது. இனி அவள் அழக்கூடாதுன்னா அவள் லைஃபை விட்டு போயிருன்னு கையெடுத்து. ஆனா நான் பண்ண பெரிய தப்பே நீ அழக்கூடாதுன்னு உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் பழகி வந்தது தான். லைக் தப்பு தான். இதெல்லாம் எனக்கு தெரியாது லேக்கா. உங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் என் காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. என்னால நீ அழக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? செத்துலாம் தூங்கிட்டு. நீ என்னை விட்டு போக மாட்டல சித்து?
இப்போ உன் கையை பிடிச்சதுல இருந்து வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தோல்லையும் சாகிற கடைசி நாளும் மடியிலே தான் இருக்கும். கட். கட். செமையா பண்ணார்ல. வாழ்ந்துருக்காரு ப்ரோ. மேம் சூப்பராக பண்ணீங்க மேம். சான்ஸ் இல்லை ப்ரோ. சாரி. என்னாச்சு சாரி சார்? இல்லை இது என்ன தானே பண்ணாரு? என்ன நல்லா தானே ப்ரோ பண்ணாரு. எங்கே போகிறாரு? Hey!